அதாவது 2012ஆம் ஆண்டு வேலூருக்கு வந்தார். இலவச திருமணம் அன்னை நடத்தினார் தளபதி அவர்கள். அன்று முதலே தலைவர் அவர்கள் விரைவில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் என்று நான் மனதில் வைத்துக்கொண்டு இந்த 2020 முதல்வர் ஏற்ற பிறகு தலைவர் அவர்கள் இது செங்கோலை ஒரு சாமி இடத்தில் வைத்து பூஜை செய்து 64 நாட்கள் பூஜை செய்து இனி நடைப்பயணமாக நான் தலைவர் இடத்திலே இந்த செங்கோலை கொடுத்து அவர் நிரந்தர முதல்வராக அடுத்த 30 வருஷத்துக்கும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத ஒரு சக்தியாக தளபதி அவர்கள் வருவார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நடைப்பயணம் மேற்கொள்வோம். அதே போல் இந்த நடைப்பயணத்துக்கு எங்கள் பொதுச் செயலர் அறிவித்தலின்படி சட்டசபை நடந்து வருவதால் இதை ஒத்திவைக்குமாறு அவர் அன்போடு கேட்டுக்கிறோம். அவருடைய அன்பு கேட்டு இந்த நடைப்பயணம் தற்சமயம் ஒத்திவைக்கப்படுகிறது. சட்டசபை முடிச்சோன்னு இந்த செங்கோலை தளபதி அவர்களின் பொறுப்பாக வழங்கப்படும். தளபதி நிரந்தர முதல்வராக 30 ஆண்டு காலம் இருப்பார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த சக்தி வேலூர் கோட்டையோட சக்தி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். வேலூர் வெற்றி தான், அதே போல் தளபதியின் வெற்றி தான். இந்த தளபதிக்காக நான் இருக்கிற 32 வருஷமாக தளபதியை உழைச்சிருக்கேன். அதாவது 94லேருந்து இன்றைய வரைக்கும் தளபதி ரசிகராக இருந்து ஒரு கிளை மன்ற தலைவராக, ஒரு நகர தலைவராக, ஒரு மாவட்ட இளைஞர் தலைவராக, இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்குன்னா அது எங்கள் தளபதியும் எங்கள் பொதுச் செயலரும் அது காரணம். அவர்கள் வழியில் என்றும் நடப்போம். யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் திரும்ப இந்த நடைப்பயணம் தொடரும். நன்றி, தேங்க்யூ. என்ன நான் கொடுத்தோம். திடீர்னு அதாவது மக்களோட நலனுக்காக இது இப்போதைக்கு வேணான்ற மாதிரி ஒரு தகவல்னா எங்கள் கட்சி சார்பாக கொடுத்துருக்காங்கண்ணா. ஏன்னா யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் பொதுச்சா உத்தரவு. அதையுமே நாங்கள் ஆனால் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம். இங்கே வேலூர்லேருந்து நடைபயணம் 2 நாட்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கள் பொதுச்செயலர் அவர்கள் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத சட்டசபை நடக்குது, அதனால் இப்போதைக்கு இது வேணாம், சட்டசபை முடிஞ்சுன்னா வாங்கன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக இந்த செங்கோலை தலைவரை விட்டு சேர்ப்பேன். இந்த செங்கோலை வாங்கிய பிறகு தலைவர் 30 வருடம் அவர் தான் சிஎம்மாக இருப்பார். அது எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. நன்றி, தேங்க்யூ.